ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் ரஞ்சிதாவும் பயங்கரமான ஆக்டிங்கை வந்து போடுறாங்க. எதுக்காகடா வந்து ஆக்டிங்கை வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து சாப்பாடு வந்து எதுக்கு எடுத்துக்கிறீங்க, கோயிலுக்கு தானே வந்து போகிறோம், எங்கேனா வந்து பிக்னிக்காக வந்து போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இந்த இடத்துல வந்து காரில் வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து எனக்கு ரொம்ப பசிக்குதுடா விஜய், எங்கேயாச்சும் இருந்தால் நிறுத்துடா, சாப்பாடு ஹோட்டலில் எங்கேயாச்சும் இருந்தால் நிறுத்துடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் என்ன பசிக்கவே இல்லையா அப்படி இப்படின்னெல்லாம் வந்து பேசிட்டு உடனே நம்ம வெண்பா குட்டி அந்த சமயத்தில் வந்து எனக்கு பசிக்குது டாடா எங்கேனா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் வந்து நம்ம விஜய் வந்து நிறுத்திட்டாரா. சரி ஓகே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது, எல்லாருக்குமே வந்து அந்த சாப்பாடு வந்து கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. அதை வந்து பண்ணது எல்லாமே வந்து ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து தெரில, ஆனால் நமக்கு வந்து தெரியும் பார்க்குறவங்களுக்கு. அவங்கள வந்து கழுவி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாலே வந்து கழுவி ஊற்றணும்னு தான் தோணுது. ஆனால் இருந்தாலும் நேரில் இருந்தால் பலான்னு அடிக்கலான்னு தோணுது. சரி ஓகே எங்கன்னா கேடு கெட்டாச்சும் வந்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலையும் மறுபடியும் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, என் மல்லியோட மனசு வந்து தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மா வந்து சொன்னாங்க. நாங்கள் வந்து ஒன்றுமே இல்லாத இருந்தாலும் என்னுடைய மல்லியோட மனசு வந்து தங்கம், ஆனால் இங்கே வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து தங்கமாக இருந்தாலும் வந்து வெளியே வெத்து தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மா சொன்னாங்க. பாருங்கள் நம்ம ராஜேஸ்வரியை பார்த்து அதுக்கு உடனே ராஜேஸ்வரி இருந்துட்டு வெத்து கூட்டத்துக்கிட்ட வந்து வெத்தா பேசி டைம் வேஸ்ட் வந்து நம்ம எதுக்கு வெத்தா வந்து வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே வெத்து கூட்டமாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க நம்ம ராஜேஸ்வரி. வெத்து யாருன்னு சொல்லிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி ஒரு செயல் வந்து பண்ணாங்கங்க. செயல் அதுதான்டா செயல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு வந்து ஒரு விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து பண்ணாங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வெரைட்டி ரைஸ் தான் வந்து நம்ம விஜய் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு பார்சலில். அந்த பார்சலை வந்து எல்லோரும் வந்து சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி மட்டும் சாப்பிடவே இல்லை, மற்றவங்கலாம் வந்து சாப்பிட்றாங்க. நம்ம மல்லி மட்டும் சாப்பிடாம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தங்களுக்கு வந்து தானம் வந்து கொடுத்துட்டாங்க. தானம் வந்து இருக்கிறதுலே மிக சிறந்த செயல் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தானம் தான். அதை வந்து செஞ்சாங்க. அதுவும் வந்து யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு தான் வந்து தானம் வந்து செய்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து வந்திருக்காங்க. அவங்களும் வந்து ஏழப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லிக்கு வந்து தெரிஞ்சிருக்கு போல். அதனால் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து இந்தாங்க இதில் சாப்பாடு இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்தாங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம மல்லி மட்டும் அந்த காரியத்தை வந்து செய்யும்போது நம்ம விஜய்க்கு வந்து மல்லி மேலே ஒரு தனி மரியாதை வந்து உண்டாச்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கேள்வி. கண்டிப்பாக வந்து இதை பார்த்துட்டாச்சு நம்ம விஜய்க்கு வந்து ஒரு தனி மரியாதை, விஜய் வந்து மல்லி மேலே வந்து ஒரு தனி மரியாதை வந்து கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய கருத்து. அது வந்து வந்திருக்குமா வந்திருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். விஜய்க்கு இது வந்து தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கூட தெரில, அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆனால் விஜய் வந்து இந்த செயலை பார்த்தும் வந்து மல்லி மேலே வந்து வெறுப்பானார் இல்லை கடுப்பானார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நானே எடுத்து வந்து பொட்டுன்னு வந்து விஜய் வந்து போட்டு தள்ளிடலாம் போல் அந்த அளவுக்கு வந்து எனக்கே வந்து கோபம் வரும். சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் ரஞ்சிதாவும் இருந்துட்டு என்னடி இது அவள் வந்து ஹை ஸ்கோர் பண்ணிட்டாலே, ஐயையோ ச்சே இது தெரியாமல் போச்சே, இதுக்கு தான் வந்து சாப்பாடெல்லாம் வந்து பண்ணி எடுத்துகிட்டு வந்தாளா அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நம்மளே வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற மீதி சாப்பாடெல்லாம் வந்து தானம் கொடுத்துடலாம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தால் நமக்கு வந்து ஸ்கோர் ஏறி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து நினைக்கிறாங்க, சூப்பர் இதுலேயே வந்து மாமா வந்து மயங்கிட்டார், இதுக்கப்புறம் சொல்ல வேணும் இவ எப்படியோ ஒன்று வந்து மயக்கிறா ராஜிமா, இவளை வந்து நம்ம வந்து சும்மாவே விடக்கூடாது, இவளை ஏதாச்சும் ஒன்று உண்டு இல்லைன்னு பண்ணி விடணும், திரும்ப சென்னைக்கு போகிறதுக்குள்ளே இவள் வந்து கதையை வந்து முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்டாங்கங்க. யார் அந்த பிளான் வந்து போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரஞ்சிதாவும் அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி. நம்ம ரஞ்சிதா போடுற பிளான் வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்காது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரி தான் வந்து போட போகிறாங்க. அது என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பாய், see you, டாட்டா.